31 மார்ச் 2026க்குள் பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய், என்பிஎஸ் கணக்குகளில் குறைந்தபட்ச தொகையை செலுத்த வேண்டும். இல்லையெனில் கணக்குகள் செயலிழக்கும். குறைந்தபட்ச செலுத்த வேண்டிய தொகைகள்: பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 500 வருடத்திற்கு, சுகன்யா சம்ரிதி யோஜனா 250 வருடத்திற்கு, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் டயர் 1 1000 வருடத்திற்கு. செலுத்தாமல் விட்டால் விளைவுகு: பிபிஎஃப் கணக்கு செயலிழக்கும். கடன் பின்வாங்கல் செய்ய முடியாது. மீண்டும் செயல்படுத்த செலுத்தாத தொகை மற்றும் 50 அபராதம் ஒவ்வொரு ஆண்டுக்கும். எஸ்எஸ்ஒய் கணக்குக்கு தவறானதாக கருதப்படும். செலுத்தாத தொகை மற்றும் 50 அபராதம் ஒவ்வொரு ஆண்டுக்கும். என்பிஎஸ் கணக்கு முடக்கப்படும். மீண்டும் செயல்படுத்த செலுத்தாத தொகை மற்றும் 100 அபராதம் ஒவ்வொரு ஆண்டுக்கும். பிபிஎஃப் மற்றும் எஸ்எஸ்ஒய் பழைய வரிமுறையில் சேமிப்பு நன்மைகள்: என்பிஎஸ் பழைய வரிமுறையில் 1.5 லட்சம் வரை செக்ஷன் 80C மற்றும் 50,000 வரை செக்ஷன் 80CCD. புதிய வரிமுறையில் அடிப்படை சம்பளம் மற்றும் டிஏவின் 14% வரை நிறுவன பங்களிப்பு வரி விலக்கு.